ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கத்துக்குட்டி. இன்னைக்கு வீடியோவில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கொடிஷா ட்ரேட் ஃபேர் சென்டரில் நடக்கிற அக்ரி எக்ஸ்போ தாங்க. வருஷம் இது ஒரு திருவிழா மாதிரி நடக்குங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 நாட்கள் நடக்குது. ஜூலை 11லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிசி ஹாலில் கண்டினியூஸாக இருக்குங்க. இந்த ஹால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஹாலில் ட்ரிப் இரிகேஷன் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கும். மோட்டாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா பைப்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இங்கே பார்த்து பயனடையலாம். நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் அரசு மானியமும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ட்ரிப் இரிகேஷன் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூல்ஸு, மிஷினரிஸு, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான பை ப்ராடக்ட்ஸ் மிஷினரிஸ் தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா ஸ்டால்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்துச்சுங்க. டூல்ஸ்னு பார்த்திங்கன்னா கார்டனிங்க்கு தேவையான எல்லா வகையான டூல்ஸும் இருந்துச்சு. கட்டிங், டிக்கிங், இந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ரோட்டாவெட்டர், பெரிய பெரிய சின்ன சின்ன மிஷினரிஸ் எல்லாம் இந்த ஹால்ஸில் இருந்துச்சு, ஏபிசி ஹால்ஸில். அப்புறம் காய் ரிலேட்டடான மிஷினரிஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. எந்தெந்த மாதிரியான காயர் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. இதுக்கான ரிலேட்டிவான மிஷினரிஸ் இவங்ககிட்ட நம்ம செஞ்சு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சோளம்லாம் சலிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மிஷினரி, இந்த மாதிரி கல்லெல்லாம் பிரித்து எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மிஷினரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரொட்டாவெட்டர் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலப்பை வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மட்டையெல்லாம் வச்சா அப்படியே அரைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு மிஷினு. நெக்ஸ்ட்டு இது அநேகமாக வீடர்னு நினைக்கிறேங்க. அந்த மாதிரி ஒரு மிஷினரி. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஃபால்கன் பிராண்டு. இவங்களோட கட்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா எஸ்ஆர் இன்ஜினியர்ஸ். காயர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய மிஷினரிஸ் தயாரிக்கிறவங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு இது ட்ரையர்னு சொல்லுவாங்க, காய வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இந்த மாதிரி கட்டிகள் தயாரிக்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாமே இவங்க தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூல் ஷாப் இருந்துச்சு. இப்போ நம்ம காட்டுற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலே வரும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி தீவனம், மாட்டு தீவனம் இருக்கு இல்லைங்களா, அந்த இது தயாரிக்கிற மிஷினரிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இவங்களோட இந்த மாதிரி மிஷினரிஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அவங்களோட நம்பர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா காயில் ரிலேட்டடான மிஷினரிஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா கிசான் கிராஃப்ட் வந்து அப்படியே எல்லோ கலரில் பளபளன்னு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேசிபி புல் வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. நிறைய வீடர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடர்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவர்க்காக யூஸ் பண்ணுற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோலாரில் வாட்டர் ஹீட்டர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பேஸில் இருக்கிற கம்பெனிஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டனல் மாதிரி. நம்ம வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்லிங் ட்ரேலாம் இருந்துச்சு. 40 rupees 30 rupees அந்த மாதிரி சொன்னாங்க. பயோ ப்ளூம்ஸ் அக்ரோ அவங்களோடது. அப்புறம் க்ரோ பேக்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி லைட் வெயிட் க்ரோ பேக்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெல்லில் இருக்கிற மிஷினு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டருங்க. அதாவது தோட்டத்துக்குள்ளே எல்லாம் வந்து வீடு அதிகமாகுதுன்னா சுத்தம் பண்ணுறதுக்கானது மிஷினு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ட்ரோன்னு சொல்லுவாங்க. மருந்து தெளிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து லோட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே வந்து பறக்கிற மாதிரி போயிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் கொஞ்சம் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஹால் டீக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஆடு வந்து எப்படி வளர்க்குறது அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான பயிற்சி வகுப்புகளும் நடக்கும். அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் ஹால். இங்கே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு கொரியன் கம்பெனி வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க.
இது பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ங்க. இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஒரு பொருட்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பவர் ஸ்ப்ரேயர்ஸு, அப்புறம் நார்மல் ஸ்ப்ரேயர்ஸு, குட்டி குட்டியான மாடி தோட்டத்துக்கு தேவையான ஸ்ப்ரேயர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பேக்கிங் ரிலேட்டடானது. அடுத்தது பார்த்திங்கன்னா சோலார் இந்த ட்ரையர் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மிஷினரிஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலுங்க. இந்த ஹாலில் தான் வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், வீடு தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஏஆர் சீட்ஸு, கிருஷ்ணா சீட்ஸு, இந்த மாதிரி வந்து லைனாக சீட் ஷாப்ஸ் வந்து இருக்கும். ஆதிகை மரபு விதைகள் அவங்களோடது இருக்கும். அப்புறம் கவின் ஆர்கானிக்ஸு, ஜெயகவின் அந்த அவங்களோட சீட்ஸு இதெல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி ஆயில் மேக்கருங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே இருந்தோம்னா அதில் வந்து ஆயில் நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயர் மேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. காயர் போர்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா சீட்ஸ் தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறி விதைகள், கீரை விதைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள், பாரம்பரிய கிழங்குகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் வந்து ஈஸியாக நட்டு வளர்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மேட்டும் வந்து கூட வச்சுருக்காங்க. அப்புறம் தென்னீரா அவங்களோட ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹனி அதை வச்சுருக்காங்க. தேன் நெல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேனில் ஒரு வச்ச அந்த நட்ஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்தது சந்துரு ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரபி என்டர்பிரைசஸ் அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு நானோ ஆயில் மேக்கர் இருக்குது பாருங்கள். முதலே நான் காட்டின மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஷாப்புங்க. இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகள் வச்சுருப்பாங்க, பூச்செடிகள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனங்கிழங்கு அல்வா இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரியான மெட்டீரியலில் பார்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து பார்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம விதைத்தீவு பிரியா அவங்கள வந்து மீட் பண்ணோம். அப்புறம் ஆதிகை பரமேஸ் அவங்களோட ஸ்டாலில் இருந்துச்சு. ஜெயகவின் நேட்டிவ் சீட்ஸ் அவங்களோட ஸ்டால் இருந்துச்சு. கிருஷ்ணா சீட்ஸ் அவங்களோட ஸ்டால் இருந்துச்சு. இவங்ககிட்டலாம் வந்து நாட்டு விதைகள் வந்து நல்லா கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹால் நிறைய ஹால் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 ஹாலில் வந்து அக்ரி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஓப்பன் நர்சரி ஏரியா வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா வெயிட் போடுற மிஷின் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து ஜியோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பேக் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மரச்செடிகளும் வந்து வளர்க்குறாங்க. பல வகை மரச்செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல வகை மரங்கள் அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே வந்து இந்த ஜியோடெக்ஸ் அப்படிங்கிற க்ரோ பேக்கில் வந்து வளர்க்குறாங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் காயே காய்ச்சிருக்கு, கொய்யாப்பழம்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. இது எல்லாமே பாருங்கள், அந்த மெட்டீரியல் தான். முருங்கை மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஹாலில் நிறைய பயோ ஃபெர்டிலைசர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நிறைய ஃபெர்டிலைசர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஹாலில் தாங்க இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஏதோ மில்க் ரிலேட்டடான மிஷின்ஸ் தான் இருந்துச்சுங்க. இந்திய தோட்டக்கலை மற்றும் உணவு பதனிடுதல் சேவை மையம், இவங்க வந்து அந்த மானியம் பற்றி போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாட் ஷாப்புங்க. ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு, பட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆல்கே அப்படின்னு வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இதை பார்க்குறதுக்கு. ரெட் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு வச்சுருந்தாங்க. கடல் பாசின்னு சொல்கிறாங்க. பிஎம் பயோடெக் அவங்களோடது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆயில் வெரைட்டிஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அரிசி வகைகள், 60 குருவை அரிசி இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. தூய மல்லி, தங்க சம்பா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அரிசி வகைகள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய குக்கீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஹால்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியாவில் நிறைய செடிகள் வந்து வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் அளவுக்கு இந்த வருஷம் வந்து இல்லைங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிர் வகை மாடுகள், இந்த மாதிரி நாச்சாஸ் அவங்க வந்து ஒரு டிஸ்பிளே போட்டிருந்தாங்க. இவங்கள பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் பாருங்கள். இன்னும் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அக்ரி எக்ஸ்போவில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.